தமிழகத்தில் ஒவ்வொரு நாள் பொழுதும் மக்கள் தலையில் இடி விழுந்தார் போன்ற செய்தியுடன் தான் விடுகிறது. அப்படி ஒரு செய்தி இன்று இலங்கையில் இருந்து வந்துள்ளது. இந்திய அளவில் தமிழகத்தை அவமானப்படுத்தி வந்த இந்த விடிய அரசு இப்போது இலங்கையிலும் அசிங்கப்பட தொடங்கியுள்ளது. இலங்கையின் தென்கடலில் இருக்கும் தங்கள்ளே துறைமுகத்தில் சுமார் 400 கோடி மதிப்புள்ள 300 கிலோ ஹெராயின் போதைப்பொருள் சிக்கியுள்ளது. இந்த போதைப்பொருள் இந்தியாவில், குறிப்பாக தமிழகத்தில் இருந்துதான் படகு மூலம் இலங்கையில் இருக்கும் குற்றவாளிகளுக்கு கைமாறி இருக்கிறது என சந்தேகிக்கிறார்கள் இலங்கை அதிகாரிகள். எங்கு போதைப்பொருள் சிக்கினாலும் அது தமிழகத்தில் இருந்துதான் வந்திருக்கும் என சந்தேகப்படும் அளவிற்கு தமிழகத்தின் பெயரை கெடுத்து குட்டிச்சுவராக்கி இருக்கிறார் ஸ்டாலின் எனும் ஆகப்பெரும் ஆளுமை. அது சரி, ஜாஃபர் சாதிக் போன்றவர்கள் தலை தூக்கி கொண்டு ஆடினால் இத்தகைய தலைக்குனிவுகள் வரத்தானே செய்யும். இதைவிட கொடுமை என்னவென்றால், சென்னை விமான நிலையத்திலும் துறைமுகத்திலும் போதைப் பொருட்கள் தொடர்ந்து சிக்கும் நிலையில் அதன் பின்னணியில் இருக்கும் கும்பலை பிடிக்க தமிழக போலீசார் ஒத்துழைப்பு தர மறுப்பதாக சுங்கத்துறை உயரதிகாரிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கடத்தலில் ஆளும் கட்சியின் செல்வாக்கு உள்ள அரசியல்வாதிகள் தொடர்பிருப்பதாகவும் அதனாலேயே தமிழக காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க தயங்குவதாகவும் சுங்கத்துறை சிறப்பு புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இதெல்லாம் காவல்துறையை தனது பொறுப்பில் வைத்திருக்கும் முதல்வருக்கு எவ்வளவு பெரிய வெட்கக்கேடு தெரியுமா? போதைப் பொருட்கள் தமிழகத்திற்குள் தொடர்ந்து ஊடுருவுவதிலும் இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு சப்ளை ஆவதிலும் அறிவாலயத்தை அண்டிப்பிழைக்கும் சில ஆசாமிகளின் பங்கு இருப்பதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டே இருக்கிறது. என்ன செய்ய போகிறார் ஸ்டாலின்? இதற்கும் ஏதாவது சாக்குப்போக்கு சொல்லி வீடியோ போடுவாரா? மக்கள் அதை நம்புவார்களா? என்னமோ இந்த ஆட்சியில் நாள்தோறும், அவ்வளவு ஏன் ஒவ்வொரு நொடியும் தமிழர்களுக்கு தலைகுனிவு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது.